நம்மளை சேர்த்து வைக்கிறதுல அவங்க தான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா நீங்கள் வந்திருக்கவே முடியாது தெரியுமா? இது ஏதோ அவ பிச்சை போட்டுதான் எனக்கு இந்த வாழ்க்கையே கிடைச்ச மாதிரி பேசுறாரு. என் புருஷன் கிட்ட இவ்ளோ மரியாதைய சம்பாரிச்சு வச்சிருக்காளா அந்த வானத்தி. இருக்கட்டும் இருக்கட்டும், நீங்க இவ்ளோ மரியாதையா நினைக்கிற வானத்திய சீக்கிரமே மட்டமா நினைக்க வைக்கிறேன். என்னங்க இப்ப எதுக்கு எதையோ பேசி இந்த ஹாப்பியான மொமெண்ட்டை வேஸ்ட் பண்றீங்க? இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். இதான் ஃபர்ஸ்ட் நைட்டா? ஐயா கேக்குறாரு, சொல்றா. யாரா உன்னை இப்படி செய்ய சொன்னது? எதுக்காக அந்த பொண்ணை கடத்தின? சொல்றா. சார் எனக்கு வலிக்குது சார், என்ன விட்டுருங்க சார். சார் இவனை அடிச்சு லத்தி தாசா உடஞ்சு போச்சு. ஆனா அவன் எதுக்காக அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணான்னு சொல்லவே மாட்டேங்கான் சார். சொல்லுவாயா? கேட்க வேண்டிய விதத்துல கேட்டா அவனா எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். இவனை இப்படி விசாரிச்சா சரிப்பட்டு வராது. கயித்துல கட்டி தலகீழ தொங்க விட்டா லத்தியால 4 சாத்து சாத்தணும்னு வையே, உண்மையை எல்லாத்தையும் சொல்லுவான். உலகம் இல்ல சார். சார் வேணாம் சார், நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் சார், என்ன விட்டுருங்க சார். சொல்றா, வானதிய யாரு கடத்த சொன்னது? சொல்றா. சார் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க சார். ஏய் சார் நடிக்காதடா. தண்ணி தாகமா இருக்கு சார், கொஞ்சம் தண்ணி கொடுங்க சார். யோ கான்ஸ்டபிள், தண்ணி கொண்டு வா. தண்ணிய குடிச்சிட்டு உண்மையை நீ சொல்லலன்னு பையே, செல்லுல இருந்து நீ பொணமாதான் போவ. டேய் குடி, குடுறா. வேலைக்கே உழ வச்சிருவான் போல இருக்கே. சீக்கிரம் புடிங்க அவனை. ஹார்த்தி, இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குடி, நல்ல கலர்ல. ஹார்த்தி, இன்னைக்கு ரிசப்ஷனுக்கு என்னமோ உன் மாமியார் நல்லா கிராண்டா தான் எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த வானத்தி கல்யாணத்துல பண்ண அளவுக்கு அவ்வளவு ஒண்ணு கிராண்டா இல்லல்ல. வகை வகைய சாப்பாடு, பெரிய மண்டபம், ஹோட்டலு, அதுக்குதுன்னு பண்ணிருக்காங்க. அப்படி இப்படின்னு பண்ணிருந்தாலும் ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி இருக்குல்ல. என்ன இருந்தாலும் அவங்க ஆசை மருமக அந்த வானத்தி தானம்மா. அதான் அவளுக்கு மட்டும் ஆஹா ஓஹோன்னு எல்லாத்தையுமே செஞ்சுட்டு எனக்கு கடமைக்குன்னு இதெல்லாம் செய்யறாங்க போல. அந்த கடமையை கூட அவங்க உனக்காக செய்யல, அவங்க ஆசை புள்ளைக்காக தான் செய்யறாங்க. என்னதான் அவங்க உன்னை மனசு மாதிரி ஏத்துக்கிட்டாலும் அந்த வானத்திக்கு அடுத்தபடியா தாண்டி உன்னை வச்சிருக்காங்க. அதுதான் எனக்கு வயித்தறிச்சலா இருக்கு. அவளை தாண்டி நீ அவங்களோட மனசுல இடம் பிடிக்கணும். அவங்க மனசுல நீ இடம் பிடிச்சாதான் அந்த வீட்டை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள நம்மளால கொண்டு வர முடியும். அதுக்கு என்ன செய்யணுங்கிறத நம்ம முதல்ல யோசிப்போம். கதவை லாக் பண்ணல, உள்ள வாங்க. சம்பந்தியம்மா வாங்க. வாங்க. என்ன ஆர்த்தி, ரெடி ஆயிட்டியா? ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டேன். இந்தா. என்னத்த இது? வாங்கி பாரு. என்னத்த இவ்ளோ நகை இருக்கு? எல்லாம் உனக்குதான். ஜீவாவுக்கு கல்யாணம் ஆகுறப்போ என் சின்ன மருமகளுக்கு குடுக்கறதுக்காக நான் சேர்த்து வச்ச நகை இதெல்லாம். எப்ப கார்த்திகோட கல்யாண ஏற்பாடு ஆரம்பிச்சேனோ, பொண்ணு பார்த்ததுல இருந்து அவன் கல்யாணம் முடியற வரைக்கும் வானதிக்காக நான் எவ்வளவோ செஞ்சிருக்கேன். ஆனா உனக்குதான்
நான் இப்ப வரைக்கும் எதுவுமே கொடுத்ததில்ல. அதான் ரிசப்ஷன் அப்போ இத கொடுத்தா நீ சந்தோஷப்படுவியன்னு எடுத்துட்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குமா? ஒரு மாமியாரா உனக்கு இத செய்ய வேண்டியது என்னோட கடமை. எல்லா விஷயத்திலயும் வானதிக்கு நான் என்ன செய்யறேனோ அதே தான் உனக்கும் நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். சரி, கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. இதெல்லாம் போட்டுட்டு சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. அத்தை, இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா நான் வேற நகையெல்லாம் வாங்கியிருக்கேன். அதான். பரவாயில்ல ஆர்த்தி, இந்த நகையெல்லாம் உனக்கானது. நீ எப்ப வேணாலும் இத போட்டுக்கலாம். நீ ரெடி ஆயிட்டு கீழே வா. சரிங்க அத்தை. ஏய், அந்த நகை இப்படி கொடு. இந்தாம்மா. என்னடி இது? எல்லாம் தங்க நகையா இருக்கு. நீ வேற என்னமா எதிர்பார்த்த? ஏண்டி, அந்த வானத்திக்கு மட்டும் அந்த அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்ளோ பெரிய வைர நெக்லஸ் போட்டுச்சுல்ல? ஆமாமா. என்ன ஆமா? இங்க பாத்தியா, உனக்கு ஒரு சின்ன வைர மூக்குத்தி கூட வச்சு கொடுக்கணும்னு இந்த அம்மாக்கு தோணவே இல்லல? அந்த அம்மா வார்த்தைக்கு வார்த்தை சும்மா பேச்சுக்கு தாண்டி சொல்லிட்டு இருக்காங்க. உன்னையும் வானத்தையும் ஒரே மாதிரி நடத்துறேன், உன்னையும் வானத்தையும் ஒரே மாதிரி நடத்துறேன்னு. ஆனா நிஜத்துல அப்படிலாம் நடத்துறதா எனக்கு ஒண்ணுமே தெரியல ஆர்த்தி. இத நாம அப்படியே விட்டோம்னா அந்த வீட்ல நீ காலத்துக்கும் 2ஆம் பட்சமா இருக்க வேண்டியதுதான். 2வது மருமகளா போறது தப்பு இல்ல, ஆனா எல்லாருக்கும் கீழே அடிமையா இருக்கிறது தான் தப்பு. அதுவும் போயும் போயும் அந்த வானத்துக்கு கீழே நீ வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடி. அதுக்கு நீ நம்ம வீட்ல ராணி மாதிரி வாழ்ந்துட்டு போலாம். இதெல்லாம் நம்ம ஆரம்பத்திலே கிள்ளி விடணும், இல்லனா நம்ம தான் கஷ்டப்படணும். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், அப்புறம் நீ யோசிச்சுக்கோ. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வா. ஐயா, விஷயம் வெளியே தெரிஞ்சா உங்க வேலையே போயிடுங்கய்யா. இப்ப அவ தப்பிச்சு போனது பிரச்சனை இல்லைங்கய்யா, ஆனா அவங்க கன் எடுத்துட்டு ஓடி போயிட்டாங்கய்யா. ஆமாங்கய்யா. ஐயா, எங்களை முறைச்சி என்னையா பிரயோஜனம்? தப்பிச்சு போனவனை எப்படி பிடிக்கிறது? முதல்ல அதை சொல்லுங்க. யோ சார், அவன் கூட இருந்தானுங்கல்ல? ஆமா சார். அவனுங்களை போய் கூட்டிட்டு வா. இந்த வர்றேன் சார். ஏய், ஒழுங்கு மரியாதையா சொல்லிடுங்க. செம டென்ஷன்ல இருக்கேன். உடம்ப புண்ணாக்கிக்காம வீட்டுக்கு போலாம். உண்மையை சொல்லுங்க, அவன் எங்க போயிருப்பான்? ஏய் சார் சார் சொல்லிடுறேன் சார். கண்டிப்பா அவன் அந்த வானதியை தேடி தான் சார் போயிருப்பான். அவன் உயிரோட இருந்தா இவனுக்கு எதிராக சாட்சி சொல்லுவாள்ல, அதனால அவளை தேடி தான் சார் போயிருப்பான்.
ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க கெஸ்ட் எல்லாருமே gift கொடுத்துட்டு டின்னர் முடிச்சிட்டு கிளம்பி போயிடக்கூடாது. இனிமேல் தான் ஃபங்க்ஷன்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. என்ன நீ ஆரம்பிக்கலாமா? என்ன ஆரம்பிக்கணும்? மெஹந்தி ஃபங்க்ஷன் அண்ணி. எல்லா கல்யாண வீட்லயும் மெஹந்தி ஃபங்க்ஷன் நடக்கிறது ஒரு சம்பிரதாயம் தான். இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்க போதுன்னு தானே எல்லாரும் நினைக்கிறீங்க? நம்ம வழக்கமா மெஹந்தி ஃபங்க்ஷன்னா கல்யாண பொண்ணுக்கு தான் நடக்கும். ஆனா இங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சேர்ந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் நடக்க போகுது. சரி ஆரம்பிக்கலாமா? அண்ணி அண்ணா 2 பேரும் எழுந்துக்கோங்க. வா. இப்ப நீங்க உங்க 2 பேர் கையும் ஒட்டி வைங்க. அண்ணி இப்ப நீங்க உங்க கைக்கும் அண்ணன் கைக்கும் சேர்த்து மருதாணி வைக்க போறீங்க. அதுல யார் கை அதிகமா சவக்குதோ உங்க 2 பேர்ல அவங்களுக்கு தான் இன்னொருத்தர் மேல அதிகமா பாசம் இருக்குன்னு அர்த்தம். அண்ணா கை கொடு. இப்படி வேணாம், இப்படி வைங்க அண்ணி. அண்ணி இப்ப இங்க இருக்க மருதாணி எடுத்து நீங்க தான் உங்க 2 பேருக்கும் சேர்த்து வைக்கணும். இந்தாங்க. ஸ்வேதா, ஆமா போட்டி நடத்தணும்னு முடிவாயிடுச்சு. அத 2 அண்ணன் அன்னைக்குமே சேர்த்து நடத்திட வேண்டியதானே? அதுவும் கரெக்ட் தான். கார்த்திக்கும் வானதிக்கு ரீசெண்டா தான் கல்யாணம் ஆச்சு. அவங்களும் இந்த மெகந்தி ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டா நல்லா தான் இருக்கும். கார்த்திக், வானதியை கூட்டிக்கிட்டு ஸ்டேஜுக்கு போ. அம்மா, நாங்க எதுக்குமா? நீங்களும் இதுல கலந்துக்கிட்டா நல்லா தானே இருக்கும். ஓப்பா. இல்லம்மா, எனக்கு மெஹந்தி பிடிக்காதும்மா. பரவாயில்ல கார்த்திக், அம்மா சொன்னதுக்காகவாவது கலந்துக்கோ போ. வானத்திய பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு பயந்துகிட்டு என்னென்ன கதை சொல்றான் பாரு. ரெண்டு ஜோடியா கலந்துக்கிறதுனால உங்கள யாருக்கு மருதாணி நல்ல சவக்குதுன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி வச்சுக்கலாமா? உங்க 2 பேரோட கையும் ஒட்டி வைங்க. அண்ணி நான் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அண்ணா அண்ணி நீங்களும் உங்க கையும் சேர்த்து வைங்க. நீங்களே ஒருத்தரை விட்டு ஒருத்தர் எப்படா பிரியலான்னு பாத்துட்டு இருக்கீங்க. இதுல மெகந்தி வைக்கிறது ஒண்ணுதான் குறைச்சல். எப்படியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்னுண்ணியமா இருக்கிற ஆர்த்தி கையும் அவளோட புருஷன் கையும் செவக்க போகுது. வானத்தி கார்த்திக் கதை சிரிப்பா சிரிக்க போகுது. என்ன 2 பேரும் பாத்துட்டே இருக்கீங்க? மெஹந்தி நல்லா காஞ்சிடுச்சு. இப்ப வாஷ் பண்ணி யார் கை நல்லா சவந்திருக்குன்னு 2 ஜோடியில யாரு ரொம்ப பாசமான ஜோடின்னு பாத்துடலாம். இந்தாண்ணா வாஷ் பண்ண. என்னென்ன இவ்ளோ நல்லா சவந்திருக்கு? இந்த போட்டியில நீ தான் வின் பண்ணுவ போல. அதுல என்ன சந்தேகம் ஸ்வேதா உனக்கு? எதுக்கும் இதுல பாதி அளவாவது அவங்க கை செவந்திருக்கான்னு பாக்கலாம். அண்ணி உங்க கை காட்டுங்க. கை வாஷ் பண்ணிக்கோங்க.
கையும் பயங்கரமா சவந்திருக்கு. அண்ணி, என்னமோ அவங்களுக்கு பாதி அளவுக்கு கூட செவக்காதுன்னு சொன்னீங்க. சிவப்புனா சிவப்பு, அப்படி ஒரு சிவப்பு. எப்படி சவந்திருக்குன்னு பாருங்க. என்ன இருந்தாலும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருக்கிறதுல வானதி அண்ணியையும் கார்த்தி அண்ணனையும் அடிச்சுக்கவே முடியாதுன்னு இப்பவாது புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? ஹாய் கார்த்திக், எங்க வந்தீங்க? என்னப்பா இது? உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தவன வானு கூப்பிடாம எங்க வந்தீங்கன்னு கேக்குற? நல்ல ஒரு மாதிரி கிஃப்ட தூக்கிட்டு வந்துட்டா நீங்க செஞ்சதெல்லாம் மறந்துடுவோமா? எங்களுக்கு நீங்க பண்ண அநியாயத்துக்கு உங்க மேல எந்த ஆக்ஷனும் எடுக்காம இருக்கோமேன்னு சந்தோஷப்படுங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. கார்த்திக், ஹலோ, எங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு என்னங்க வேலை? உங்களை யார் முதல்ல இங்க வர சொன்னது? நான் தான் கார்த்திக் வர சொன்னேன். என்னம்மா இது? இவர் ஏமா இங்க வர சொன்னீங்க? இவரால் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சோம் ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? எல்லாம் ஞாபகம் இருக்கு கார்த்திக். ஆனா யோசிச்சு பார்த்ததுல இத்தனை நாள் நாம தான் இவரை தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோமோன்னு தோணுச்சு. அதான் எல்லாத்தையும் மறந்து நானே அவரை இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணேன். அம்மா, என்னம்மா இது? நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்தவரை இப்படி நிக்க வச்சு பேசுறது முறையில்ல. ஜேகே சார், நீங்க உள்ள வாங்க. உள்ள வாங்க சார். இந்த ஆளு நமக்கு உதவுற மாதிரி உதவி செஞ்சுட்டு திடீர்னு அந்த அம்மா கூட கூட்டு சேர்ந்துட்டான். இவனுக்கு வேற நம்ம என்னென்ன திருட்டு வேலை செஞ்சோன்னு எல்லாமே தெரியுமே. நம்மள பார்த்தா ஏதாவது எடக்கு முடக்கா கேள்வி கேட்க போறான். ஐயோ, இந்த ஆள் இங்கிருந்து போற வரைக்கும் மண்டபத்துக்குள்ள எங்கேயாவது தலைமறைவாயிட வேண்டியதுதான். மாப்பிள்ள, சாப்பிட வச்சு. சரிங்க மாமா. ஆர்த்தி, ஜீவா, இவர்தான் மிஸ்டர் ஜேகே. வெல்கம். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை ரன் பண்ணிட்டு இருக்காரு. தெரியுமா? விஷிங் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ சார். அந்த ஆளு கண்ணுல படவே கூடாது. வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான். முதல்ல போய் பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்துருங்க. போங்க. பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாச்சு. ஆனா அவங்கள விட முக்கியமா உங்களை பார்க்கணும்னு தான் நான் இங்க வந்தது. என்னென்னமோ டிராமா பண்ணி இப்படியோ நினைச்சத சாதிச்சிட்டீங்கல்ல. கிரேட் அமுதா, பெரிய ஆள் தாங்க நீங்க. என்ன மாதிரி கார்ப்பரேட் ஆளுங்களோட மூளையை விட 1% அதிகமாவே உங்க மூளை வேலை செய்யுதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லனா இவ்வளவு பெரிய பிளான இவ்வளவு ஈஸியா எக்ஸிக்யூட் பண்ணிருக்க முடியுமா? எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னு தெரியுமா மேடம்? நீங்களே உங்க பொண்ணை ஆள வச்சு கடத்தியும் யாருக்கும் உங்க மேல ஒரு சின்ன சந்தேகம் கூட வரல பாருங்க. அங்க நிக்கிறீங்க நீங்க. ப்ரொஃபஷனல் கிட்னாப்பர்ஸால கூட பண்ண முடியாத ஒண்ண கரெக்டா அவ்வளவு தெளிவா பிளான் பண்ணிருக்கீங்க. இத்தனை நாளா நீங்க தான் இதெல்லாம் செஞ்சீங்கன்னு தெரியாம மெயின்டைன் பண்றதுக்கெல்லாம் ஒரு தனி திறமை வேணும். ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதெல்லாம் மூடி மறைக்க முடியும் சொல்லுங்க? எப்படியும் ஒரு நாள் உண்மை என்னன்னு எல்லாருக்கும் எப்படியும் தெரியத்தானே போகுது. ஒருவேளை நானே ஒரு வேகத்துல ராஜேஸ்வரி மேடத்துக்கிட்ட போய் எனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்லிட்டா